Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. நான் ரஜினி சாரோட ஸ்டைலுன்னு நான் நம்புறது என்னென்னா, முதல் நாள் இந்த சாப்பிட எடுத்தாங்க, அந்த அவரோட உட்காந்து தாத்தாவில் உட்காந்து சாப்பிட எடுத்தாங்க, நடந்து வர ஷார்ட்ஸ் உள்ளே ஒன்றுமே புரியல எனக்கு. கட்டினா ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. தூக்கு மேடைக்கு போகிறவங்க கூட எதுக்கு ஒரு அழகான பொண்ணு போனால் திரும்பி பார்க்குறதுக்கு சகஜம் தான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் சார். கதைப்படி ஒரு மலை மேலே ஒத்த மரம், இது எப்படி இதை கற்பனை பண்ணி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஆனால் இப்போ ஷில்பா ஐயா மாதிரி சில ரோல்ஸ்லாம் வந்து அது கேட்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பண்ண போகிறதும் டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியும், இந்த வரவேற்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியும். ஆனால் சில ரோல்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப நார்மலாக இருப்பீங்க, தட் இஸ் ரொம்ப சாதாரணமான ரோல். அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது, தியேட்டர் ஆக்டர் கிடையாது, ஸ்பெஷல்லாம் அது எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோலில் கஷ்டமாப்பட்ட ரோலோ சீனோ அது ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை சார், அது வந்து அது வெறும் நீங்கள் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் நடிகராக வந்து எவ்வளோ தூரம் ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணிட்டுருக்குல்ல. இப்போ நீங்கள் தர்மதுரை சாதாரண ஒரு ஆள் தானே, ஏன்னா ஸ்பெஷல் இல்லைல்ல. அந்த சீன் எழுதப்பட்டது கருப்பன் சாதாரண ஆள் தானே. அது கருப்பனுடைய ஆணி விருந்து அந்த காதல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொமான்ஸுக்கு வந்து என்னென்னலாம் வந்து அதை வந்து கொடுத்து அவங்கள கனெக்ட் பண்ணுறனோ அது எல்லாத்தையும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஒரு முறுக்கு மீசமான ஒரு சாங் இருக்கும், அது வந்து ஒருத்தர் ஈகோவில் ஆடுறது. அதனால் நான் டேரக்டரை கேட்டேங்க, பண்ணி சாரை கேட்டேன், சார் கிரீடம் வச்சுக்கலாமா சார், திமிரு அது ஒரு திமிரு தானே, கிரீடம் அந்த ஆணவத்தில் இருக்கட்டும் சார்னு சொல்லி அங்கே நாடகம் போடுறவங்களை அங்கே வர வச்சு அந்த இதை வச்சு நடித்து வால்லாம் அப்படி ஏறி எடுத்து அங்கெல்லாம் அது இது இல்லை, அதெல்லாம் வச்சு பண்ணி கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கல்யாண் மாஸ்டர், ராஜு மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், அப்புறம் தினேஷ் இவங்கெல்லாம் வேலை செய்யும்போது வந்து மோர் கம்ஃபர்டபுள் இன்னும். ஸோ அப்போது அது வந்து எரிஞ்சு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அது கழட்டாமல் இருந்து நைட்டு போதையில் இருக்கும்போது அதை மாடி தின்னு அதுக்கப்புறம் போதை தெளிஞ்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு அது போகும். காலையில் அது கிடந்திருக்கும். இது ஒரு மெட்டஃபராக அதை யூஸ் பண்ணும். நான் டேரக்டர் கேட்டு வச்சுக்கலாமா சார் சொல்லி. ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒன்று தேடி இந்த மாதிரி படங்களில் எதையாவது ஒன்று தேடும். தர்மதுரையிலே வந்து ஒரு பப்பில் பாரில் ஒரு இருந்திருக்கும், இந்த முத்தநேசு காந்தி பிறந்தது. ஐயோ அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. வந்து அதுக்கு லிப்சிங் பண்ணியிருப்பேன். டைரக்டர் வந்து சார் அதை விடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து எம்ஜிஆர் பாட்டெலாம் வந்து பாரில் பாடுற மாதிரி சீன் வைக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைக்கூடாதா சரி அப்படின்ட்டாப்புல. நான் ரொம்ப சார் சும்மா டெலிட்டட் சீனாவது விடுங்க சார் அப்படின்னு வைக்கவே மாட்டேன்னு சொன்னார். பட் ஆனால் அதுக்கு அங்கங்கே ஏதாவது ஒன்று அந்த சீனில் எதுவும் இல்லாத போது அதில் ஏதாவது ஒன்று தேட தான் ஸ்டார்டமோட வேலைன்னு நினைக்கிறேன். ரஜினி ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. நான் ரஜினி சாரோட ஸ்டைலுன்னு நான் நம்புறது என்னென்னா, ஒவ்வொரு சீனுக்கும் நீங்கள் சிகரெட்டு போடுறதோ தலையை சரி பண்ணுறதோ வேகமாக நடக்கிறதோ எனக்கு அது ஒரு ஆஸ்பெக்ட். அதை தாண்டி ரஜினி சார் மூளை ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப பிரமாதமானது. ஒவ்வொரு சீனுக்கும் அவர் எதையாவது ஒன்று பண்ணுவார். அந்த அழுகிற பிள்ளைகிட்ட போயிட்டு என் பேரை சொன்னால் அது அழுகு நீ பாய்ப்பு திரும்ப ஒரு டைலாக், ஏகாம்பரம்னு பேரை சொன்னா அப்படின்னு வரலாம். அப்போ அவர் இப்படி ஷார்ட் வச்சுருக்காங்க. ரஜினி சார் அந்த டேபிளில் இருக்கார், எனக்கு டேபிளில் உட்காந்துருக்காரு கையில். நான் வந்து அந்த கையில் ஒரு உலகம் ஒன்று வச்சு சுற்றிட்டு இருப்பார். அது இல்லாமல் கூட அது இருக்கலாம். என்னோட டூ ஷாட் அது இல்லாமல் கூட அது இருக்கலாம். ஆனால் வந்து அதை பண்ணிவிட்டு டயலாக் பேசணும் டப்புன்னு அது நிப்பாட்டிட்டு ஒன்று பேசுவார்ல. இப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கிறார்ல, அது ஏதோ வகையில் என்கேஜ் பண்ணுற ஒவ்வொரு முறையும் அவர் இப்போ வரைக்கும் அவர் அதை மெனக்கிடுறார்ல ஒரு சீனில் வந்து. அதுதான் ஸ்டார்டம், அதுதான் ரஜினி ஸ்டைல்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுலேருந்து ஏதாவது ஒன்று பிடிக்கிறது வேலை. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வசனமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிஹேவியராக இருக்கலாம், அந்த சீனோட விதமாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒன்று தேடுறதான் சார் வேண்டது. நமக்கு தெரியும் அது வந்து உட்காரலன்னா உட்காரலன்னு தெரியும், இந்த இடத்துல உட்காரல ஒன்று நடக்கலை அப்படின்னு அது நமக்கு அது தெரியும். அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும், அது தெரியும். இப்போ நான் வந்து செக்கசந்தில் படியேறி பின்னாடி இப்படி சரக்கு அடிச்சுட்டு பின்னாடி படியேறி வருவேன். அப்போ வரும்போது நான் மணிசார்ட்ட கிட்டேன், சார் இப்போ எனக்கு ரிலேஷன் இருந்தால் இந்த மாதிரி சரக்கு அடிச்சு போகும்போது ஐ ரீச்ட் ஹோம் அப்படி ஏதாவது போடணும், இல்லை ஐ ரீச்டு ஹோட்டல் ஏதாவது ஒன்று சொல்லணும், எனக்கு யாரும் இல்லை ஆனால் நானே போட்டுக்குவேன் சார், ஐ ரீச் சேஃப்லி அப்படின்னு. இப்போ அது இந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தை நம்ம தேடுறான். இப்போது அவர் சிம்பு வந்து அப்படி உள்ளே போகும்போது வீடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ அது ஒன்று நடக்குது, அந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஆனால் அதில் ஏதோ ஒன்று இல்லை குறையுதுன்னு தெரியுதுல்ல. சாரை கேட்டுக்கிறது தான், சார்
வீடு அவள் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ காருக்கு பார்க்கிங் டோல் போட எனக்கு நல்லா தெரியுங்கிற ஃப்ரெண்டோட தம்பி நம்ம தம்பி மாதிரி. இப்போ அவனை சின்ன வயசுலேருந்து நம்மளும் அவன் தம்பியை தான் பார்த்துருப்போம். இப்போது அவனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாமா சார் அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட் டே ஷூட் அது. அந்த வீட்டில் ஒரே நாளில் நாளே வந்து ஜோதிகா மேடமோட, அரவிந்த்சாமி சாரோட, எங்கள் அப்பாவோட இருக்கிற சீன் எல்லா சீனும் அன்றைக்கி எடுத்தது. ஸோ இப்போது இந்த மாதிரி எதாவது ஒன்றத்தை தேடிக்கிறது, எதாவது ஒன்றத்தை சொல்லிக்கிறது, இந்த மாதிரி சொல்கிறது தான் நிறைய படங்களில் அது. பட் நான் அது எதையுமே வந்து நான் செய்ததாக நான் நினைக்கல. முக்கியமான காரணம்னா அந்த டைரக்டருக்கு நமக்குமான எனர்ஜி, இந்த சீனில் இருக்க ஸ்பேஸு, அவங்க அதை அலோவ் பண்ணுறது. இப்போ கொம்பு வைக்கிறது இருக்குது. லோக்கி சொன்னால் நான் வேணாண்ணேன்னு சொன்னான். இல்லை லோக்கி நல்லா இருக்கும்டா லோக்கி ரொம்படா என்ன அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதே லோக்கி தான் சொன்னால் அண்ணே நான் கூட அதை வேணான்னு நினச்சேன், ஆனால் அசிஸ்டன்ட்லாம் சப்போர்ட் இப்போ டைரக்டர் சப்போர்ட் பண்ணல, அந்த ஹீரோ நினைக்கல வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லி நான் இப்படி வச்சேன் வேணாம் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க? கரெக்ட் தான் அப்படி தான் நினச்சிப்பீங்க. இப்போ சிலர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி அது பண்ணியிருந்தால் நல்லா இல்லாமல் கூட போயிருக்கலாம். நான் ஜென்ரலாக எல்லா படங்களையும் கொடுக்குற எல்லாமே சிறந்தது இல்லை. இப்போ கொடுத்ததை தேர்ந்தெடுக்கிறவங்க தான் முக்கியமாக இருக்கணும் இல்லையா, செய்கிறவன் இல்லை நான் நினைக்கிறேன். அது ஒரு ஐடியா தான், அதை சூஸ் பண்ணி அதை சரியாக எடுக்க தெரியும். இப்போ நான் வந்து வேறு யாருக்கும் எடுக்க தெரியாட்டு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்குறேன், அவர் சொதப்பிட்டார்னா உங்களுக்கு ஐடியாவும் சேர்த்து சொதப்பிடும். அந்த மாதிரி அனுபவம் எனக்கு இருக்குது. எனக்கே நான் சொன்ன ஐடியா மேலே நம்பிக்கைலாம் போயிடும். சிலது வெற்றி அடைஞ்சனால பெருசாக பேசப்பட்டதான் ஏதோ அது கிரேட்டாக தெரியும். அது சின்ன ஒரு புள்ளி தான், அது ஒரு விதையை மாதிரி. விதையை கொடுக்குற பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு மரமாக்கி மக்கள்கிட்ட அது பழமாக கொடுக்கறது ஒன்று இருக்குல்ல, கனியாக கொடுக்குறது, அதான் பெருசு. ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸ் இந்த மாதிரி வரது இல்லாமல் இம்பேக்ட் ஆஃப் மை டேரக்டர்ஸ் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணது தான் அதோட விளைவுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது எனக்கு வந்து உங்கள் 2 படங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த 2 படங்களை பற்றி கேட்க போகிறேன். ஒன்று வந்து 96. பட் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் அவ்வளோ வரமாட்டேங்குது? தரமாட்டேங்கிறாங்க சார். ஆனால் நான் ரொமான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவேன் சார். நீங்கள் கருப்புன்னு எடுத்துக்கோங்க சார், தர்மதுரை எடுத்துக்கோங்க சார், 96 எடுத்துக்கோங்க சார். 96 வந்து ரொமான்டிக் ஃபிலிம். பட் தர்மதுரை வந்து ரொமான்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல, அது ஒரு கதை. ஒரு இல்லையா காதல் தான் ரொம்ப பிரதானமானது. எனக்கும் ஐஷுக்கும் ஆனதாக இருக்கட்டும், எனக்கும் தமன்னாக்கும் ஆனதும் 2 வேறு வெறும். பட் ஆனால் காதல் தான் அங்கே பிரதானம். அதுக்குள்ளே நடக்கிறது தான் அங்கே இருக்கிறது. நாங்கள் அந்த இப்போ நீங்கள் சொல்லும்போது அதில் ஒரு சீனுக்கு ஐஷு இறந்து போனதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் கேட்டார், அழுவுறியாடான்னு கேட்டார். சார் நான் நேற்று தான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, யூ ஆர் மை ஒய்ஃப்னு. செத்துட்டா, எனக்கு அவன் மேலே கோவம் இருக்குது, அழ வரல சார் அப்படின்னு சொல்லி. ஜெயிலில் அழுவுறியாடான்னு கேட்டார். சார் என்னால் ஒரு உயிர் போச்சா, நான் சாக விரும்புகிறேன் சார், எனக்கு அழ வரல சார் அப்படின்னு சொல்லி. அப்புறமா வீட்டுக்கு வந்தப்புறம் நான் சார் எனக்கு இவங்க மேலே கடும் கோபம் இருக்குது சார், நான் எதுவும் பேச விரும்பலை சார் அப்படின்னு. எங்கள் டைரக்டர் அதை சொல்ல போய் தான் நமக்கு அது சொந்த டிஸ்கஸ் பண்ண முடியும் தான் வருது. அப்புறம் தான் அம்மா தோட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல அதை வச்சு இங்கே தான் அழுவ முடியும்னா அப்போ தான் அவன் திரும்பி அழுவான். அதுக்கப்புறம் வெளியே வரணும். ஸோ இந்த நீங்கள் ஏற்கனவே பேச ஸ்டேட் பண்ணுறது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு நிறைய காதல் கதை எனக்கு வந்துருக்கு. பாலகுமாரோட சிறந்த காதல் கதை இருக்கான்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி இது கூட விக்கி இது கூட நான் ஒரு பிரமாதமான காதல் சார். அது காத்தோக்கல 2 காதல் ஒரு பிரமாதமான காதல். ஆமாம், ஆனால் நம்ம ஜென்ரலாக லவ் ஸ்டோரின்னு டிசைட் பண்ணுறோம்ல, இது சேதுபதி அற்புதமான காதல் கதை சார். அது காதல் ட்ராக் அது இருக்குது சார். நானுமே தேடுறேன் சார். ஏன்னா காதல் வந்து தீந்தே போகாது சார், தீந்தே போகாது. இப்போ நாங்கள் விடுதலை 2ல் லவ் சீக்வன்ஸ்லாம் வெற்றி சார் வச்சுருக்காரு. நான் ரொம்ப ரசித்தேன். அது வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் சார், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனால் இதையாவது தனியாக விட்டுருங்க சார் அப்படின்னு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார். அது கேமரா முன்னாடி இருந்தாலும் சில நொடிகளே நிகழ்ந்தாலும் நான் அதை நிஜமென்று நம்புகிறேன். அந்த சமயத்தில் அதை வந்து ஃபேக் பண்ணலாம் முடியாது. அந்த கண்கள் சந்திக்கும் போது ஆத்மார்த்தமாக பார்க்குறதும் ஆத்மார்த்தமாக நம்புறதும் வந்து ரொம்ப சுகமான அனுபவம். அது வந்து எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ ஒருவேளை காதல் எல்லாருக்கும் காலம் முழுவதும் இருக்கும். அது இப்போ நான் இங்கேருந்து இப்போ நான் 45 வயசு ஆகுது, இங்கேருந்து 30 வயசு ஆளாக மாதிரி நான் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது ஃபஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன். விக்னேஷ் ரொம்ப அழகாக சொன்னான் என்கிட்ட வந்து, சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 புள்ள இருக்குன்னு ஊர் விடாதுக்கு தெரியும், ஆனால் வேர்ஜின் ஆடா நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கே நம்பணும் தோணுதுன்னு போது நானும் அதை நம்பியிருக்கேன்ல. நானும் அதை நம்பியிருக்கேன்ல. மேரி கிறிஸ்மஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி சார். நான் மேரி கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு அந்த படத்தை பற்றி படம் பார்த்தீங்கன்னா தெரியல, ஸ்ரீராம் சார் ஒன்று சொன்னேன், தே ஃபாட் வித் த ஃபேட் ஃபைனலி தே ஓன் அப்படின்னு. விதி அவர்கள் தலையில் வந்து காதலை எழுதலை,
அந்த பொண்ணுக்கு முதல் லவ் ஸ்டோரி ஃபெயிலியரு, ஹஸ்பண்ட் வந்து ஃபெயிலியரு, எனக்கு லவ் ஃபெயிலியரு. ஆனால் 2 பேருக்கும் விதி வந்து எங்கள் வாழ்க்கையில் காதல்னு ஒன்று எங்கள் தலையில் எழுதலை. ஆனால் நாங்கள் சண்டை போட்டு அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, அதை நாங்கள் கடைசியாக டேஸ்ட் பண்ணிட்டோம். உனக்காக நானும் எனக்காக நீயும். இப்போது உன்னுடைய பாரத்தை நான் சுமந்துட்டு போகிறேன்ற போது அவள் இந்த சட்டம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் மரம் தூக்கி போட்டுட்டு, அந்த மோதிரத்தை இப்படி எடுக்க வேண்டியவ இப்படி எடுத்துக்கிட்டு அவனுக்கு நீ தான் இனிமே அப்படின்னு சொல்லி அவள் திரும்ப தன்னை ஒப்படைக்கிறாள். ஏன்னா காதல் மேலே நம்பிக்கை எல்லாம் போய் அந்த ஒரு இரவில் ஒருத்தனை புதுசாக பார்த்து அவனுடைய செயல்களால் அதில் படத்தில் அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணல. பட் அந்த ஒரு நாளில் அந்த அந்த குழந்தை கதை சொல்லி அதை பார்த்துக்கிட்டு அதை சுமக்கும்போது அந்த கேரு இந்த மாதிரி அவளுக்கு அது ஒன்று மட்டும் இல்லை. இந்த மாதிரி அந்த அந்த ஒரு நாளில் அவனை சூஸ் பண்ணுறதுக்கு அவளுக்கு அவ்வளோ ரீசன்ஸ் இருந்தது. அவன் விட்டு போயிருக்கலாம், தனக்கு என்னென்னு போயிருக்கலாம், இது எதுவுமே பண்ணாமல் அவன் பின்னாடி வந்து இந்த மாதிரி 1000 காரணம் இருக்கும். ஸோ அது ரொம்ப அந்த படம் பண்ணும்போது நான் ஸ்ரீராம் சார்கிட்ட சொல்லிட்டுருந்தேன், வசனங்களுக்கும் நடுவில் இடைப்பட்ட நேரத்தில் நான் அவளை எப்படி பார்க்குறனோ அதுதான் கடைசியில் கிளைமேக்ஸ்க்கு லீடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அதுதான் அதை கொண்டு போக நினைக்கிறேன். ஸோ எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து அவன் மேலே பெருங்காதலே நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு. இன்ட்ரடக்ஷனே வந்து பார்க்கும்போது அந்த ஒரு டெடி பேர் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஒரு வாவு கொடுத்துக்கிட்டு சொன்னேன். நான் எடுத்தோன்னே ஒன்று அப்போ அது கட்டினா ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. தூக்கு மேடைக்கு போகிறவங்க கூட எதுக்கு ஒரு அழகான பொண்ணு போனால் திரும்பி பார்க்குறதுக்கு சகஜம்தான் அப்படி சொன்னாங்க. ஸோ இப்படி ஸ்ரீராம் சாரோட இப்படி ஒவ்வொரு சீனும் வந்து பேசி அந்த ரொம்ப ரசிச்சு தான் அந்த அந்த சீனோட சார் அப்படியே புரிஞ்சு எடுத்து அதை புரிஞ்சுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு. இவனும் இப்போ தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அடி வாங்கி அதான் அவளை கொலை பண்ணிவிட்டு 7 வருஷம் கழிச்சு அன்றைக்கி தான் வந்திருக்கான். இனிமேலாம் அவன் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். காதல் அப்படிலாம் இல்லை. அது வந்து அதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காதல் கதைகள் வரணும். எஸ் சார். ஸோ பட் அதர் தன் தட் அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து நீங்களும் மஞ்சு வாரியர் அந்த காம்பினேஷன் ஐ வாண்ட் டு see soon. அந்த விடுதலை பார்ட் 2ல. ஸோ பட் இன்னொரு படம் வந்து நீங்கள் நடித்ததில் என்னை ரொம்ப ரொம்ப பாதித்த படமும் சரி உங்கள் ரோலும் சரி கடைசி விவசாயி. எனக்கு அப்படியே அந்த படம் பார்த்தோன்னே இம்மீடியட்டாக போயிட்டு 2வது வாட்டி பார்த்து பிகாஸ் எனக்கு என்னமோ அந்த படம் பண்ணிச்சு. அதுவும் நீங்கள் அந்த ரோல் அந்த பர்டிகுலர் ரோல் ஒரு பாதி ஹியூமன் பாதி ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒரு ஜோனில் ரொம்ப பியூட்டிஃபுல். எனக்கு வந்து நீங்கள் நிறைய டேரக்டர்ஸோட டியூனிங் நல்லா இருக்குது. பட் சமூகம் உங்கள் மணிகண்டனோட ஒரு டியூனிங் இது ரொம்ப சூப்பராக அது என்னன்னு தெரில ஏதோ ஒரு மேஜிக். ஸோ அந்த ரோலை பற்றி ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள். ஐ ரியலி வாண்ட் டு ஹியர் ஹவு யூ தாட் ஆஃப் தட் ரோல். எனக்கும் புரியல சார். 2 நாளைக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி நடிச்சது 10-12 நாள் இருக்கும். 2-3 நாள் அது புரியவே இல்லை. அந்த தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணான்னு தெரியுமா? முருகன் எப்பவுமே அவன் தானே அப்படின்னு சொன்னோம். அந்த சீன்லாம் எடுக்கும்போது வந்து சுத்தமாக வந்து இன்னும் உள்ளே போகல. ஏன்னா அது ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் என்னென்னு புரிஞ்சுக்குது உணர்வது இல்லையா அது. ஏன்னா அது அவர் அற்புதமாக எழுதிட்டார். ஏன்னா அது கேட்ட உடனே அது எவ்வளோ சிம்பிளாக ஆனால் எவ்வளோ கிரேட்டாக எழுதியிருக்காருன்னு ஒன்று இருக்குல்ல. நான் வந்து நாள் இந்த சாப்பிட எடுத்தாங்க அந்த அவரோட உட்காந்து தாத்தாவில் உட்காந்து சாப்பிட எடுத்தாங்க நடந்து வர ஷார்ட்ஸ் உள்ளே ஒன்றுமே புரியல எனக்கு. இப்போ நான் தெலுங்கில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அங்கே ஒரு அம்மா வந்து அங்கே ஏதோ ஊர் பாஷை நம்ம மதுரை திருநெல்வேலி ஸ்லாங் மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கு போலுக்கு. அந்த மாதிரி ஸ்லாங்கில் வந்து அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க அவங்க ஊரில் இந்த மாதிரி வாட்ச் கட்டிக்கிட்டு 4 சட்டை போட்டு இப்போலாம் இருக்கிறாங்க அப்படின்போது நம்மளும் இந்த நபர்களை பார்த்துருப்போம். ஆனால் அது இப்படி கன்சீவ் பண்ணுறது இப்படி சொல்கிறது எனக்கு எப்படி இந்த மனுஷன் எழுதினான். அந்த குரங்குக்கு டெலிட்டேஷனில் குரங்குக்கு இது கொடுத்தது நீங்களாம் உஷாரில்லை அப்படியே இருந்துட்டீங்க, நாங்களாம் மனுஷங்களாம் மாதிரி சீப்பட்டுட்டு கிடக்குறோம், எங்களை பல பேர் உங்கள்கிட்ட வந்து சேர ரெடியாக இருக்காங்க, உங்களை பெரிய தலைக்கட்டு யாருன்னு சொல்லு உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அது 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 எப்படி எழுதுறது சரி இது எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு எப்படி நம்புறது. அது நிஜமான குரங்குகளை வச்சுக்கிட்டு அது லொக்கேஷன் சூஸ் பண்ணி மணிகண்டன் வந்து அதில் ரொம்ப எழுதும்போது சுதந்திரமாக எழுதிடுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் சார். கதைப்படி ஒரு மலை மேலே ஒத்த மரம் இது எப்படி இதை கற்பனை பண்ணி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். ஆனால் சிஜியில் எரேஸ் பண்ண முடியுமா என்ன? அப்போ அதுவும் கிடையாது உங்களுக்கு. ஒருத்தர் அதுக்காக சென்னையிலேருந்து பைக் எடுத்துகிட்டு அவர் வராப்பில் வந்து எல்லாம் பார்த்துட்டே வந்து கடைசியில் ஜல்லிப்பட்டி பக்கத்தில் அதாவது தேனிக்கு முன்னாடி ஜல்லிப்பட்டிங்கிற ஊரில் அந்த
ஒரு மலை மேலே ஒரே ஒரு ஒத்த மரம். பா. இந்த மாதிரி எனக்கு அவர் பல ஆச்சரியங்களை கொடுத்த மனுஷன். எனக்கு பல சமயம் வந்து அவர் அவர் அந்த அவர் மெனக்கெட்டதுக்கும் அவர் ஃபேஸ் பண்ணதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இனிமேலாவது அதை அவரை பேசி முடிஞ்சாச்சு. இனிமேல் அதை அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து அவருடைய படங்கள்லாம் பெருசாக வியாபார ரீதியாக வெற்றியோடு நான் நினச்சிப்பேன். அவர் கடைசி விவசாயியை பொறுத்த வரைக்கும் இந்த கதாபாத்திரமும் எழுதுனதும் கடைசியில் வந்து அவர் அந்த ராமையா கேரக்டர் இந்த மாதிரி மறைஞ்சு போகிறாங்க சார். அது ஷூட்டை முடித்து மறைஞ்சு போகிறது இன்னும் முடிச்சிட்டோம். சரி பார்க்க சொன்னால் இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் ஷூட்டு போய் எடுத்தது சீன் சார். அது இயற்கையும் எங்களுக்கு ஒத்துழைச்சது சார். அது இன்ன வரைக்கும் எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே வந்தீங்கன்னா அப்புறம் கடைசி விவசாயின்னு சேர்ந்து சொல்லணும். சீதக்காதி, சூப்பர் டீலக்ஸு, கடைசி விவசாயி, இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மனிதர்கள். அவர்களாக மாற முடிஞ்சது வந்து பெரும் சந்தோஷம் தான். எனக்கு இப்போ வரைக்கும் கேள்வி நான் பதில் சொல்ல எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கே தெரியாது. இப்போ அவன் சொன்ன முருகனை போய் பார்த்தேன் பேசினேன்னா மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியாது. நான் நம்பினேன் அவன் முருகனை பார்த்து பேசிட்டு வந்திருக்கான்னா நான் நம்புகிறேன். அது நம்பி தான் நான் நடிக்கிறேன்னு சொல்ல வரேன். அவனுக்கு அது இல்யூஷன் கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். அது இல்யூஷனா சார்? என்ன வார்த்தை சார்? இல்யூஷன் தானது. அவனுக்கு அது இல்யூஷன் கிடையாது. அது நிஜம். அவனுக்கு அது 3 பேருக்கு தட்ட வச்சுன்னா ஒருத்தர் டெலியூஷன் 3 பேருக்கு ஒருத்தர் தாத்தா வச்சோன்னே அவர் வந்து அவன் அதை பார்க்குறான்ல, அதுவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒன்று இருக்குல்ல. அதெல்லாம் வந்து அவர் முக்தி அடையிற சீன் பண்ணும்போது எனக்கு மணி சொன்னதான் தெரியும். எனக்கு அங்கேருந்து ஒரு சவுண்டு ரெக்கார்ட் இருப்பார். அவர் மகாராஷ்டிரன். அவர் தமிழ் தெரியாது அவருக்கு. அப்புறம் மலையாளி கேமராமேன் எல்லாம் புரிஞ்சாலுமே புரியாத வரைக்கும் அந்த இடத்துல கூஸ்பம் ஆயிடுச்சு. அந்த சீன் எடுக்கும்போது இப்போ நினச்சால ஐயோ எவ்ரிதிங் பிகாஸ் ஆஃப் மணிகண்டன். இதை எழுத முடியுங்கிறதும் எடுக்க முடியும். நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறது சொல்லுங்கள். ஆனால் அந்த மனுஷன் செஞ்சுட்டார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். உங்கள் பார்ட் மட்டும் இல்லை, அந்த படமே ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஜட்ஜ் ரோல் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இவர் பேசும்போது இருக்குல்ல, படம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மூடு ஏன் இருக்குன்னா, அந்த ஆயிரக்கணக்கான உயிர் இல்லையா, பயிர் வாடி போயிடாதா அப்படி சொல்ல போதில்ல. அது உங்களுக்கு நாய் செத்து போச்சு, நாயை புதைச்சேன், இப்போ இது கேஸ் போடுறீங்க, அப்போ அதுக்கும் கேஸ் போடணும்ல அவர் சொல்கிறபடி பார்த்தா. அப்புறம் அந்த ஜட்ஜுக்கு ரியலைசேஷன் இருக்குல்ல. நான் மணிகிட்ட கேட்டேன், சார் அந்த அம்மா வந்து ஜட்ஜ் அம்மா வந்து அந்த போலீஸ்கார் இந்த மாதிரி போட்டாருன்னொன்னே போலீஸ்கார் இன்னும் நோண்டி கேட்கணும்ல. அந்த அம்மா போலீஸ்காரை கேட்காம இவர் சொன்ன உடனே இவர் தான் உங்களுக்கு வந்து மயில் அடித்து கொண்டாரா அப்படிங்கிறல. ஒரு பயிரை ஆயிரக்கணக்கான உயிர்னு சொல்கிற ஒரு மனுஷன் ஒரு மயில் அடித்து கொள்வானா? இப்படி கேட்கல, இந்த மாதிரி கேட்கணும்ல. ஏய் நீ சொல்லுவியாயா பயிர் ஆயிரக்கணக்கான உயிர், நீ சொல்லுவியாயா? ஆனால் அந்த ஆள் சொல்கிறாரு, இவர் நீ நினச்சி கூட பார்க்குறியா, உனக்கு கேஸ் கிடைக்கலாம், வேறு ஆள் கிடையாதா, இந்த பெரியவர் தான் கிடைச்சாரா, நீங்கள் எந்த கேஸையும் நீங்கள் மறைச்சல, இப்படிலாம் 1000 கேட்கலாம்ல. இவ்வளோ கேள்வி கேட்காம இந்த ஒரு கேள்வி இப்படி முடிச்சிங்க. இப்படி பார்த்தா அவ்வளோ பேருமே அந்த அங்கே ஜெயிலில் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு மண் எடுத்து வை உனக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இருக்கிறவர் வந்து ஒருத்தர் வந்து விவசாயத்தை கற்றுக்கிட்டு போகிறது இருக்குல்ல. நம்ம இப்படி தானே நம்மளுடைய முந்தைய தலைமுறைகிட்ட இருந்து தானே இப்படி எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டே வராங்கிறதுல. இது அந்த சீனே அவ்வளோ சொல்லுதில்ல. ஆமாம். ஸோ இதெல்லாம் ஒருத்தர் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணதுங்கிற மிக ஆச்சரியமான விஷயம். அந்த சமயத்தில் வந்து மணிகண்டன் ரொம்ப நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆண்டவன்காட்டில் சில பிரச்சனைலாம் இருந்தது. இந்த சூழல்லையும் மணிகண்டன் கடைசி விவசாயம் மாதிரி ஒரு படம் எழுதி எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸும் நிறையா இருக்குது. அது பணத்தை மட்டுமே நம்ப உயிர் வாழ்கிற சில பேரால் எங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. அவங்க மேலே எங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா அவங்க எங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க படம் எடுக்கிறதுனால கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. அவர்களுக்கு அது முக்கியமானதான். அவர்களை நாங்கள் வந்து எங்களை போல் நீங்கள் மாறுங்களான்னு சொல்லல. இப்படி நடந்திருந்தாலுமே இந்த மாதிரியான சூழலில் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து, ஏன்னா அவ்வளோ படம் எடுக்க தெரியுதுல்ல, ஒரு மாச ஹீரோவுக்கு படம் போய் மாதிரி கதை சொல்லி எடுக்க முடியும்ல. அது கடைசி விஷயமாக ஒரு படத்தை எடுக்க முடியும். அந்த கண்ணியத்தையும் அந்த நேர்மையும் அதை கம்யூனிகேட் பண்ண நம்பினதையும் இன்னும் இதை விட ரொம்ப பெரிய ஆச்சரியமாக பார்க்கலாம். பியூரான படம். ஸோ அது அவர் நானே நல்லா இல்லாத போது நான் உங்கள் நன்மைக்காகவோ இல்லை ஒரு நேர்மையாக இருக்கிறதுன்னு இருக்குல்ல, எனக்கு வேறு பாதை இருந்தாலுமே போக முடியும்னு இருக்கு இல்லையா. அப்போது இந்த படத்தை எழுதி எடுக்கிறது வந்து எனக்கு மணியை பர்சனலாகவும் தெரியும். நான் இப்பயும் மணி வந்து இந்த சூழலில் ஒரு மனுஷன் இப்படி ஒரு படத்தை எழுத முடிஞ்சாருன்னா ஆச்சரியம். ஏன்னா உங்களுக்கு நான் வெளியே சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. நான் நண்பனாக எனக்கு தெரியும் அவர் வாழ்க்கை அந்த சூழலில் எப்படிப்பட்ட இல்லை இருந்தார், எவ்வளோ கஷ்டம்.
மனதளவில் எவ்வளோ உளைச்சலை சந்திச்சிருக்காரு அப்படிலாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி இது உட்காந்து நானும் அந்த ஏன்னா என்னை வச்சு நான் பேச முடியும். நானும் அந்த டிப்ரெஸ் ஆகிருப்பேன், இல்லை ஒரு பெரும் குடிகாரன் ஆகிருப்பேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று என்னை பாதிச்சுன்னா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரியான வேலைகள் செய்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சாதாரண விஷயம் தெரியல. ஆக்சுவலி உங்களோட பேச பேச தான் தெரியுது தட் இதுவும் ஒரு லவ் ஸ்டோரி தான். கடைசி சைடில் உங்கள் பாஸ்டே ஒரு பெரிய லவ் காமிக்கல, ஆனால் அதோட ரூட்டே ஒரு பெரிய லவ் ஸ்டோரி தான். ஆக்சுவலி நீங்கள் நிறைய லவ் ஸ்டோரிஸில் நடிச்சிருக்கீங்க, பட் ஏதோ 96 மட்டும் தனியாக நிற்குது. அவ்வளோ துணி துவைக்கும் போது பேசுவேன். அந்த சீன் எடுத்து டெலிட்டட் சீனில் வராது அது ஆக்சுவலாக. ஸோ நான் உன்னை காதலிப்பதால் நீ என்னை பயன்படுத்துகிறாயா வாடாமல்லி அப்படின்னு அவன் பேசுவான். அது வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தாடி வெட்டும்போது ஒரு பாட்டு போட்டுரும், புத்தம் புதிய புத்தகமே அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் சார் பாட்டு, அரச கட்டளை அந்த படம். அதில் அந்த ஊஞ்சல் ஆடிட்டு பாடுவாங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு, ரொம்ப அழகாக இருப்பார் தலைவர், சூப்பராக இருப்பார். அதில் ரொம்ப அழகாக இருப்பார். அந்த அரசு கெட்டப்பில் ரொம்ப அழகாக இருப்பார். நான் தான் சார் இந்த பாட்டு போடலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பாட்டு போட்டுட்டு முடி வெட்டிட்டு அது பாட்டு பண்ணேன். ஸோ அது லவ் நைஸ். ஒரு பர்டிகுலர் படத்தை சொல்லலை, ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப லைக் நம்பிக்கையோட எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுறீங்க. சில படங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடிக்கும் போதே தெரிஞ்சிடும், சரி இந்த படம் கொஞ்சம் ஒழுங்காக வரல, சரி முக்காசி இது கொஞ்சம் ஒரு மாதிரி வராதுன்னு நீங்களே சொன்னீங்க முன்னாடி. ஆனால் சில படங்கள் வந்து உங்களுக்கு நல்லா வருதுன்னு தெரியும், சூப்பராக லைக் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி படங்கள் வந்து கமர்ஷியலாக வெற்றி அடையாத போது உங்களுக்கு ஹவு டு யூ டேக் தட்? ஸோ ஒரு படம் நான் ஐ திங்க் ஒரு படம் சார், படம் கதை சொல்லும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒரு வேலை இருக்குது சார். அது சரியாக நடந்தால் தான் ப்ரொடக்ஷன் ஒழுங்காக நடக்கும் சார். அப்புறம் ப்ரொடக்ஷன் ஒழுங்காக நடக்கணும் சார். அது ஒழுங்காக நடந்தால் தான் உங்களுக்கு படம் ரெடி ஆகும் சார். படம் ரெடி ஆகிடுச்சு நல்லபடியாக, அதை ஒழுங்காக தேதி பார்த்து ரிலீஸ் பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும் சார். இந்த எல்லா கட்டத்தையும் பாஸ் ஆகி வருது ஒருத்தர் கையில் இல்லை. அது ஒரு பெரும் வேலை சார். ஒருத்தரும் ஒரு சந்திப்பார். அவங்க எல்லோரும் சரியாக பண்ணிட்டாங்கன்னா அது அந்த இடத்துல வந்து சேர்ந்தோம் சார். அப்புறம் காலம் சில சமயம் ஒத்துழைக்கிறது சார். சில சமயம் நம்ம நல்ல படம் எடுத்துருப்போம், படம் நல்லாயிருக்கும், தவறான நேரத்தில் வந்திருப்போம், மழையினால் பாதிக்கப்பட்டிருவோம், இல்லை மிகப்பெரிய ஹீரோக்களுடைய படம் வந்திருப்போம். இந்த மாதிரி எதையாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. என்னோடய படம் சில ஒரு 2-3 படம் ஒன்றா வந்திருக்கும். நான் நினச்சிப்பேன், என் தயாரிப்பாளருக்கு தெரியாத வியாபாரமா நான் என்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு தோணும். அதேமாரி சில பேர் சொல்லுவோம். சில சமயம் அது பண்ண வேணான்னு தோணும். சில சமயம் அன்புக்காக ஒன்றா பண்ண வேணாம், தள்ளி பண்ணிப்பாங்க நம்ம நினைப்போம். இது மாதிரி எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாதது சிலது நடந்துடும். இதில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனால் இதில் என் பங்கு தவறும் இருக்குது. என் பங்கு தவறு என்னவோ அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி அடுத்தடுத்த படத்தில் பண்ணுறேன். அது அது ரொம்ப முக்கியம். இல்லை நமக்கு என்னென்னு இன்னொருத்தர் மேலே பழி போட்டுட்டு நான் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் என் பங்கு ஏன்னா என்னவாக இருந்தாலும் அந்த படம் வந்து மக்களை போய் சேர்ந்துடும். எனக்கு காலந்தள்ளி அதுக்கான கிடைக்கிற பாராட்டு வந்து ரொம்ப வேதனை அளிக்குது. அது நிறைய சுந்தர் சி இது சொன்னீங்களா, ஆரஞ்சு மிட்டாய், இப்போ அதில் சந்தித்த நஷ்டத்துக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கிட்டேன். எனக்கு அதுக்கடுத்து வந்து 2 படத்தை பிளாக் பண்ணி காசு கேட்டாங்க. அது மாதிரி நிறைய கூத்து நடந்தவங்க. இதெல்லாம் காலந்தள்ளி கிடைக்கும்போது அதில் வந்து ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்குது. சில சமயம் என்ன ஆகுனா, நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு படத்தை பாராட்டி நம்மகிட்ட பேசும்போதில் ஒரு ஹோப் கிடைக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை இந்த ஆர்ட் வந்து சொல்லுதோ, செஞ்ச வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த படம் பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது, உங்களோட இது பார்த்தா நல்லா இருந்தது, அது என் லைஃப்பில் இந்த மாதிரி தான் பண்ணிச்சு, ரொம்ப ரசித்தேன். இப்படி ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணி சொல்லும்போதில் ஓகே, ஏதோ உங்கள் ஏதோ ஒரு இடத்துல பண்ண ஏதோ ஒரு வேலை வந்து நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகின்னு இருக்கும். பட் ஸ்டில் இதுக்கு காரணம் இதுதான்னு நான் சொல்ல முடியாது. இப்போ மகாராஜா இருக்குல்ல சார், இதுக்கு ஒரு 2 கூத்து நடந்தது சார். இது நான் உங்களுக்கு இன்டர்வியூவில் சொல்ல முடியாது சார். நீங்கள் கூத்து கேட்டால் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். ஓ, இதெல்லாம் நடக்குதா, இது வந்து எதுவுமே பண்ண முடியாதா, ஓ இவ்வளோலாம் பண்ணுறாங்களா. ஸோ இதை நீங்கள் எடுத்துன்னு போய் யார்கிட்ட சொன்னாலும் யாரும் தலையும் போட மாட்டாங்க. ரொம்ப நாள் நடந்துட்டுருக்கு. இது நான் சொல்கிறது எனக்கு மட்டும் நடக்கலை, என் படத்துக்கு மட்டும் நடக்கலை, நிறைய படத்துக்கு நடந்திருக்கு. இது வந்து இங்கே ஆள்பவர்கள் யாராக இருந்தால் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தலையிட்டு தீக்க முடியும் தான், ஆனால் யாரும் தீக்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ பப்ளிக் மெசேஜ் பேசணும், எதாவது சொல்லணுன்னா மட்டும் அதுக்கு மட்டும் நடிகர்கள் வேணும். தப்பாகிடுச்சுன்னா அதுக்கு சுட்டி காட்ட வேணும். ஆனால் இதுக்குள்ளே நடக்கிற நிறைய தவறுகளையோ இல்லை அநியாயங்களையோ கேட்குறதுக்கு வந்து இங்கே யாரும் கிடையாது. பஞ்சாயத்துக்கெல்லாம் யாரும் கிடையாது.
பட் அந்த அந்த ஒரு படம் வந்து இதெல்லாம் தாண்டி தாண்டி வர்றது ரொம்ப நிற்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அது. ரைட். ஸோ இப்போ விஜய் சேதுபதி வந்து இந்த இடத்துல இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவரோட ரொம்ப வித்தியாசமான ஒரு சாய்ஸஸ்ன்னு வச்சுக்கலாமே. தட் இஸ் சின்ன ரோல், பெரிய ரோல், ஹீரோ படமா, நான் ஹீரோ படமா, இதுவா அதுவா, வில்லனா, ஒன்றுமே இதான் ரோல் நல்லா இருந்தால், ஒரு ப்ராமிசிங்காக இருந்தால், ஒரு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணுறது நீங்கள் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்ன 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 சொல்கிறீங்கன்னா, நான் இனிமேல் வந்து ஒரு இந்த மாதிரி சில சின்ன ரோல்லையோ கெஸ்ட் ரோல்லையோ இல்லை ஸ்டார் மூவிஸ்லேயோ வந்து இனிமேல் கொஞ்சம் பார்த்து நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த இது பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். இல்லை பண்ணவே மாட்டேன். இனிமேல் வேணாங்கிறீங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை அப்படி கொடுக்கும்போது அதோட அருமை தெரியாதவங்களுக்கு கொடுக்கும்போது அது பலன் இல்லை. அது அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வரும்போது நம்மளை எப்படி வச்சு எப்படி நடத்தணும்னு ஒரு ஒரு கணக்கு இருக்குது. அது யாருக்கு தெரியல. அது போய் எப்படி பாடம் எடுக்கிறது. அவர் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் மேலே கேட்குறவங்க ரொம்ப எளிமையாக கேட்டுறாங்க, வந்து ரொம்ப அசால்ட்டாக கேட்குறாங்க. நான் அதை பார்த்து தான் கொடுத்தேன், ஆனாலுமே அது ரொம்ப அசால்ட்டாக கேட்குறாங்க. அப்புறம் அவர்களுக்கெல்லாம் அது நோ சொல்லும்போது எமோஷனல் பிளாக்மெயில் ஆகிடுது. இப்போ இருக்கிறதுக்கே நேரம் பத்தலை சார், பண்ணுற படத்துக்கோ சொந்த வாழ்க்கைக்கோ நேரம் பத்தலை சார். எல்லோரும் வந்து வேணான்னு சொன்னால் என் கதையை கேட்டுட்டு நீங்கள் நோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உரிமையாக அவர் சண்டை போடுறாங்க. இப்போ வேறு யார்ட்டையும் போனால் வேறு யாரும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னாங்க. இப்போ வேறு யார்ட்டையும் போகிறதில்ல. நான் பண்ணுறேன்னா என்கிட்ட வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறது, பண்ணலைன்னா கோச்சிக்கிறது. அப்போ வேறு பண்ணவே மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க மேலே இவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. இப்போ நான் ஏதோ நல்லது பண்ண போய் அதுக்கப்புறமா கெட்ட பேர் வாங்குறதுல எனக்கு என்ன பலன் இருக்குது உங்களுக்கு? ஸோ நான் கட்டாயமாக பண்ணணுன்னு வேறு எதிர்பார்க்குறாங்க. நீ தானே பண்ணுற, நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு பண்ணேன்னு எனக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறான்றாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா தொந்தரவுகள் வரும்போது புரிய வைக்க முடியல. நான் ஆரம்பித்தது வந்து நல்ல இன்டென்ஷன். ஸோ நம்மளை மாதிரி ஒரு தெரிஞ்ச மூஞ்சி, ஒரு தெரிஞ்ச மூஞ்சி இருக்கும்போது ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அதுவும் கதாபாத்திரம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது பண்ணுறது என்ன தப்பு இருக்குது? அதிகமாகிட்டு அந்த ஒரு நாள் கேரக்டருக்கு 2 நாள் கேரக்டருக்கு இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது அது வந்து பிரயோஜனமற்றதாகிடுது. இல்லாட்டி சில சமயம் சொன்னால் இதை வெளியே சொல்லாதீங்க, பயன்படுத்தாதீங்க, ஏன்னா நான் படத்தில் ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு. அப்புறம் வியாபாரம் பேசும்போது அப்படி ஆகிடுது. முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் வந்து சொன்னாங்க, பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கிற 4 நாள் நீங்கள் படம் முக்கால்வாசி படத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே நான் தடுக்க முடியாது. அதை பார்த்துட்டு இருக்குது எங்கள் வேலை இல்லை. நான் இயக்குனரோ இல்லை இந்த நடிகரோ இல்லை கதையோ பிடிச்சிருந்ததுனால ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் அதை பண்ணி கொடுக்குறேன். அதனால் தொடர்ந்து இதை வந்து விளக்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியல, டயர்டாகிடுறாங்க. அதனால் அது ஒரு பக்கம். வில்லனாக பண்ணும்போதும் அதுலேயும் சில விஷயங்கள் காயப்படுத்துறேன். ஐ டோன்ட் நோ டிஸ்கஸ் அபவுட் இட். அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். காயப்படுத்திருக்கேன். பட் நான் தான் இதை ஆரம்பித்தேன், எனக்கு தான் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும் அது எனக்கு சந்தோஷம். யாரால் கூட நடித்தனோ அது ரொம்ப பெரிய சந்தோஷம். போதும். இதுக்கப்புறம் வந்து இப்போ யாருக்கும் பாடம் எடுப்பதோ சொல்லி கொடுப்பதோ இல்லை இன்னொருத்தவங்களை கட்டாயப்படுத்துவதோ இல்லை எனக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம் எதுக்கு? அதுக்கு அவர்களுக்கு சரியாக இருக்கிற நடிகர்களோடு அவங்க வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோடைய இதுவோ நம்ம என் வேலையை விட்டுட்டு இல்லை என் வேலையிலேருந்து வரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையோ அவர்களுக்கு இல்லாத போது நம்ம ஏன் அதை செய்வாங்க? தேவையில்லாம மனஸ்தாபம் இருக்காமல் நண்பர்களாக இருந்துட்டு போயிடலாம்ல. படம் பண்ணியோ ஏதோ விரோதி ஆகிறத விட பண்ணாமலுக்கும் நண்பராக இருக்கும் பொறுத்து எவ்வளோ பெட்டர் இல்லை? அது இன்னும் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் வேறு. நீங்கள் படம் ரிலீஸ் ஆனப்புறம் உங்கள் படங்களை பார்ப்பீங்களா? சில ஆக்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க. அதனால் நானும் பார்ப்பேன். நீங்கள் பார்க்க மாட்டேன். கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்ப்பேன். ஏதாவது ஒரு சில படம் தேட்டர் வச்சு பார்க்குறேன். காத்தவள் 2 கார் தேட்டர் வச்சு பார்ப்பேன். சில முன்னாடி ஆரம்பத்தில் பார்த்தேன். இப்போ கூட எப்போயாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா படம் ஓடிட்டு இருக்கும்போது படம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் போய் சைலண்ட்டாக கொஞ்சம் நேரம் இருந்து வேடிக்கை பார்த்தோம். அது ஸ்டெடி மனதில்லை. பட் மோஸ்ட்லி என்னை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. அதனால் வந்து இப்போயும் வந்து மக்கள் ரசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் போகிறது நல்லா இருக்கும். இல்லாட்டி ஏதாவது முன்ன பண்ண ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்கல்ல, தட் இஸ் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பட் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உணர்றப்போ இன்னொரு ஒரு விதத்தில் எனக்கு நீங்கள் அந்த கரெக்டாக அந்த வேர்டு அந்த மாதிரி அது வந்து அந்த சுகமானது நம்ம உணரும் போது தான் அது அதிகமாகுது. ரைட். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு படத்தில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது, ஆனால் நம்ம பார்க்கும்போது இன்னமும் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கா? நிறைய படத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குது சார். ஏன்னா மொத்தமாக ஏன்னா மக்கள் வந்து சில சமயம் நம்ம சிரிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறத தாண்டி நம்ம சாதாரண பண்ண வச்சு தான் சிரிச்சிருப்பாங்க சார். அது
ரொம்ப சாதாரணமாக இப்போ நீங்கள் பழைய படம் சேதுன்னு ஒரு படம் விக்ரம் சார் படம் இருக்குது பாலா சார் டைரக்ஷனில். அதில் வந்து எள்ளுருண்டை மாதிரி இருக்க தேங்காய் ஃபோர்கிரவுண்டில் ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. எள்ளுருண்டை மாதிரி இருக்க தேங்காய் போனால் இந்த வேலையான்னு கேட்பாங்க. 5 ரூபாயா 3 ரூபாய் கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எள்ளுருண்டை இவ்வளோ பெருசாக இருக்குமா, அது ஏதோ பின்னாடி தான் இருக்கும் அந்த டயலாகு. ஆனால் தேட்டரில் அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்தது. படம் ஃபுல்லாக அது சூப்பர் படம், அது செம்மையாக ஓடின படம். இப்போ இந்த மாதிரியான சொல்கிறேன், எனக்கு சொன்னோன்னே அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு எங்களுக்கு. ஏன்னா அதுக்கு நாங்களாம் ரசித்து சிரிச்சோம். நாங்கள் பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறது தானே. அந்த மாதிரி இப்போ நம்ம படங்கள்லேயே வந்து எதையாவது சின்ன பொண்ணு தான் அப்படி எதாவது பண்ணியிருப்போம், தெரியாமல் நடந்திருக்கும். அதை வந்து அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. சில சமயம் ரொம்ப சீரியஸாக எதாவது பண்ணியிருப்போம் காமெடி, அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அது ரெண்டுமே நடக்கிறது தான் சார். மக்கள் அதை எப்படி பார்த்து கொண்டாடுறாங்கன்ற வச்சா. என்னோடய படம் ஒரு படம் வந்து என் நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு, என்ன தலைவா இப்படி படம் நடிச்சிட்டிங்க, மக்கள் உங்களை திட்டுறாங்க தலைவா, எந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஏரியா சொன்னாங்க. ஆனால் ஏவிஎம்மில் வந்து அது கொண்டாடுறாங்க. ஒரே இவ்வளோ தான், அவர் ஏஜிஎஸ் வில்லிவாக்கம், அங்கே வந்து அதுக்கு கலாய்க்கிறாங்க. ஏவிஎம்மில் நல்லா ஓடின்னு இருக்கு. நான் ஒன்றும் அந்த படத்தை கிரேட் படம்னு உங்களுக்கு சொல்லலை. எனக்காக ஒரு இடம் வந்து ஏவிஎம்மில் பாருங்கள், எனக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்குது சார். ஒன்று மொத்தமாக திட்டணும், இல்லை மொத்தமாக சிரிக்கணும், இல்லை வேறு ஊர்லாம் பரவாயில்ல, ஒரே ஊரில் ஏஜிஎஸ் வில்லிவாக்கத்துக்கும் வடபழனியில் இருக்கிற ஏவிஎம் தேட்டருக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருந்துட்டு போகுது, இது எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது சார்னு அவர் வந்து பார்த்துட்டு இப்போ சொன்னாப்புல, ஆமாம் தலைவர் எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது சம்டைம்ஸ் இப்படி ஆகுது. இப்போது 14 வருஷம்னு சொன்னீங்க. இப்போது சினிமா வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்சது என்ன, நீங்கள் இழந்தது என்ன? கிடைச்சது அற்புதமான அனுபவம் சார். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா நான் இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து போர் அடிச்சு பண்ண நிப்பாட்டேன். நிறையா இருக்குது அனுபவம். நன்மையும் தீமையும் அது கலந்து தான் நான் நம்புகிறேன். அந்த நன்மையை மட்டும் எதிர்பார்த்து நான் வரல, அதனால் அது கலந்து தான் நம்புகிறேன். ஸோ அதனால் அதெல்லாம் சேர்ந்து தான் அனுபவம். அனுபவம்னு என்ன சொல்கிறது, நம்ம இல்லாட்டி வெறும் குட்டு மட்டும்தான், அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது குட்டு இயல்பாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார். நன்மை வந்து சாதாரணமானது இயல்பானது அப்படின்னா நமக்கு அதோட அருமை தெரியாதுலாம். அதை சுகங்கிற உணர்வை தரணும்னு ஒன்று சொல்கிறேன், அந்த மாதிரி தான் அது 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 அதனால் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் அதோட பலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ மனிதர்கள், இவ்வளோ ரசிகர்கள், இவ்வளோ பெரிய பிரயாணம், இன்னும் நினச்சி பார்க்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் 1000 கதைகள் இருக்குது. நான் இதை செய்யலான்னு முடிவெடுத்த அந்த நாள் இருக்குல்ல, அந்த நாள் ஒரு பேனாவாக இருந்தால் அது இவ்வளோ வரலாறு எழுதுமான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ வரலாறு எழுதியிருக்கு. ஏதோ ஒன்றுத்துக்கு இவ்வளோ பேர் என்ன அவங்க மனசில் ஞாபகத்துக்கு வச்சுருக்காங்க. வா அப்படி இருக்குது. ஸோ வா ரியலி வா. இப்போ இந்த 50ன்னு இப்படி பேசப்படும்போது இனிமே கிடைக்க போகிற அனுபவத்தை அந்த நொடியிலேயே அனுபவிக்க போகிற தன்மையும் வந்திருக்கு. இப்போ காலந்தள்ளி பேசுகிறேன்ல, இப்போ முன்னாடி நேற்று ஒரு இன்டர்வியூ சொல்லுங்கள், முன்னாடி என் ஃப்ரெண்டு அலாதின்னு ஒரு கேம் ஆடிட்டு இருப்பான். அவன் பேர் அபிஜித் ராவ், பப்ளுன்னு சொல்லுவாங்க. அவன் வீட்டு அப்போ கம்ப்யூட்டர் 98 அந்த சமயத்தில் அலாதின் போயிட்டுருப்பான். அங்கே அடிப்பான், அடித்தேன்னா அவங்க வந்து காயின் எல்லாம் வரும், அப்படி வரும். அந்த தேடி போய் அடிப்பான். அங்கங்கே அது இருக்குதுன்னு தெரியும். இப்போ எங்கே நெகட்டிவோ அங்கே பாசிட்டிவ் இருக்குது, நமக்கு தெரிஞ்சு தானே. நன்மை இருக்கிறது தீமை இருக்குது, தீமை இருக்கிறது நன்மை இருக்கும். ஸோ எல்லாத்துக்கு பின்னாடி ஒன்று எனக்கு எங்கேயாவது நடந்ததுன்னா அந்த இடத்துலையே அதுக்கான ஆப்போசிட் எனர்ஜியும் அங்கே இருக்குது, இல்லை ஏதோ நடக்குது. ஸோ அப்படின்னு நினைக்கிறேன். அதில் இனிமேல் கிடைக்க போகிற ஒவ்வொரு அனுபவத்தையும், அந்த அனுபவம் முடிகிற சமயமும் அது நிகழும் போதே அந்த அனுபவத்தை பார்க்குற ஆச்சரியம் வந்து எனக்கு இப்போ கிடைக்குது நான் பண்ணுற படங்களில், காட்சிகளில். அதனால் இப்போ வந்து எனக்கு செட்டில் டயர்ட்னஸ் இல்லை. ஒரு இயக்குனர் ஒரு சீனை சொல்லும்போது அசதி இல்லை. சீன் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் இட்ஸ் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு பிளிஸ்ஸாக என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு 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 மூமெண்ட். இந்த இருண்ட வீட்டுக்குள்ளேயோ இடத்துல ஏற்றுப்பட்ட ஒரு அகல் விளக்கு எவ்வளோ அற்புதமானதோ அப்படி தான் ஒரு அனுபவத்தை அது நிகழும்போது உணர்வதுன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த இன்டர்வியூ வரைக்கும் சொல்கிறேன். ஐ எம் வெரி கான்ஷியஸ், ஐ எம் என்ஜாயிங் திஸ் இன்டர்வியூ. அட் சேம் டைம் நான் பதிலும் கொடுக்குறேன். இங்கே எனக்கு எதிர்க்க இருக்கிற பரத்வாஜ் ரங்கன் சாரையும் நான் பார்க்குறேன், விஜய் சேதுபதியும் பார்க்குறேன். பதில் சொல்லும்போது ரெண்டுமே சைமல்டேனியஸாக அனுபவிக்கிறேன். நான் பேசும்போது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சிந்திக்கிறேன். நான் வந்து ஸோ இந்த போல் தான் நான் இப்போ வாழ்க்கை பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்படியே அழகாக இருக்கட்டும்.
மகாராஜா வெற்றி பெற ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சார் ரொம்ப நன்றி சார். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.